தாவேக்காவை விஜயை இயக்குவது ஒரு திரைமறைவுக்கு பின்னால் ஒரு ஆளுமை இருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அது நிஜம்தானா? இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. நான் பார்த்த வரையில அந்த மாதிரிலாம் கிடையாது. 2 பேரும் தான் அவர் இயக்க முடியும், இயக்குறாங்க. ஏன்னா ஒருத்தர் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கழக பொதுச் செயலர் மாண்புமிகு புசி ஆனந்த் அவர்கள். இவர்களை தவிர வேற யாரும் ஒரு 3வது சக்தியை யாரும் அவரை இயக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழலும் அங்க இல்ல. பொதுச் செயலர் திரு புசி ஆனந்த் தனக்கு மட்டும்தான் அந்த கட்சி சொந்தமா இருக்கணும்னு நினைக்கிறாரா? அப்படி நான் கருதல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா 2 விஷயம் அவர் முன்னாடி சவால்கள் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் வெளியில வரும்போது இந்த கூட்டம் வருது. அவருக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோன்னு ஒரு அச்ச உணர்வு அவருக்கு இருக்கு. அவர் பாதுகாக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்காரு. அது முதலாவது பொறுப்பு. 2வது என்னன்னா எல்லாத்தையுமே திரு விஜய் அவர்கள்கிட்ட நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் கொடுத்துட்டோம்னா தனக்கான முக்கியத்துவம் குறைஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறதுனால எல்லாத்தையும் அவர் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. அவர் நிச்சயமா உழைக்கிறாரு, எல்லாமே பண்றாரு. என்னன்னா எல்லா கூட்டங்களும் சொதப்பல். இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கூட்டங்களும் சொதப்பல் நடந்தது. இதுக்கப்புறமும் சொதப்பல் நடக்கும். ஏன்னா திட்டமிடல் அவர்கிட்ட துளியும் கிடையாது. ஏன்னா எல்லா குழுக்களையும் போட்டு எந்த குழுக்களும் வேலை செய்ய விடாம அவரே எல்லாத்தையும் கையில வச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அசம்பாவிதங்களையும் இந்த மாதிரி விமர்சனங்களையும் தவிர்க்கவே முடியாது.